மோட்டோவோட H70 சீரிஸ்ல இன்னொரு ஃபோன் வந்து கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ண போறாங்க இந்தியால. அது எந்த ஃபோன் தானே கேக்குறீங்க? மோட்டோவோட S70 Fusion. இந்த ஃபோன் வந்து கூடிய சீக்கிரம் இந்தியால வந்து லான்ச் பண்றாங்க. ஆல்ரெடி லான்ச் பண்ண மோட்டோவோட S70 வந்து நிறைய அப்கிரேட் பண்ணியிருந்தாங்க. பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாகவும் பிரீமியமா வந்து சொல்லலாம். டிசைன் வைஸா கூட அதே மாதிரி இந்த ஃபோன்லயும் கூட நிறைய அப்கிரேட் கொடுத்துருக்காங்க. பேட்டரி வைஸாகவும் டிஸ்பிளே வைஸாகவும் ப்ராசஸர் வைஸாகவும் நிறைய அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த அப்டேட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா இருக்காதான்ட்டு தான் இந்த வீடியோல பார்ப்போம். இதான் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்தாலும் ரெகுலரா வந்தாலும் மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த போனோட டிசைன் வைஸா பாக்குறப்போ மோட்டோ சைடுல இருந்து எப்பவுமே வந்து பிரீமியமா ரெடி பண்ணுவாங்க. ஒரு டிசைனுக்காக மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் காட்டுவாங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் லான்ச் பண்ணாங்கல மோட்டோட H70 அப்புறம் மோட்டோட சிக்னேச்சர் லான்ச் பண்ணாங்களா, அதே டிசைன் தான் இந்த ஃபோனு கொடுத்துருக்காங்க. வேற எந்த சேன்ஸும் இல்லை. ஆனால் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் லைட் கலர்லேருந்து டார்க் கலர் வரைக்கும் இதெல்லாம் சூஸ் பண்ணிக்கலாம். ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாக கூட சொல்லலாம். உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கும், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லலாம் இந்த மோட்டோட S70 ஃபியூஷன்ல. டிசைன் வைஸா பாக்குறப்போ எனக்கு பொறுத்த வரைக்கும் மோட்டோட S70 ஃபியூஷன் பார்க்க ரொம்ப அட்ராக்டிவ் பிரீமியமா இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் டிசைன் வைஸா எந்த விதமான காம்ப்ரமைஸ் ஆகல. பேக் பத்தின நைலான் ஃபினிஷ் தான் கொடுத்திருக்காங்க. நீங்க கையில ஹோல்ட் பண்ணதுக்கும் ஆப்போசிட்ல இருந்து இந்த ஃபோன் யாராவது உங்க கையில பாக்குறப்போ உங்களுக்கு வந்து ஒரு ரிச் ஃபீல் கொடுக்கணும்னு சொல்ல முடியும். ஐ திங்க் இட்ஸ் பெட்டர் டிசைன் சொல்ல முடியும். பார்த்தீங்கன்னா டிசைன் வைஸா பாக்குறப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப பிரீமியமான ஃபோன் மாதிரி இருக்கும். ஒரு பிரீமியம் டிசைன் ஃபீல் கொடுக்கணும்னு சொல்லலாம் இந்த மோட்டோட S70 ஃபியூஷன். நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபோனோட டிஸ்பிளே வைஸா பாக்குறப்போ கூட போன வாட்டியோட இந்த வாட்டி வந்து டிஸ்பிளேக்கான இம்பார்ட்டன்ஸ் காட்டிருக்காங்க. டிஸ்பிளே வைஸா இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. கொஞ்சம் சைஸ் வைஸா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த ஃபோனோட டிஸ்பிளே சைஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 6.7 இன்ச் கொடுத்திருக்காங்க. 1.5 ஹெர்ட்ஸோட உங்களுக்கு வந்து குவாட் கர்வ் AMOLED டிஸ்பிளே கிடைக்கும். மோட்டோட S70ல உங்களுக்கு வந்து ஃபிளாட் டிஸ்பிளே. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குவாட் கர்வ் AMOLED டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. 144 ரெசல்யூஷன் கொடுத்திருக்காங்க. 5200 வரைக்கும் பீக் பிரைட்னஸும் 1800 வரைக்கும் ஹையஸ்ட் பிரைட்னஸ் பண்ணும். கார்னிங்கோட 7i ப்ரொடக்ஷன் HR10+ சப்போர்ட் நிறைய ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். நீங்க எதனா அவுட்டோர் ஆகட்டும் இல்ல டேரக்ட் சன்லைட்ல வந்து ஃபோன் யூஸ் பண்ணிட்டு சொல்லலாம். எந்த விதமான காம்ப்ரமைஸ் சொல்லாம பிரைட்டா விசிபிள் ஆகும். இதெல்லாம் ஒரு மூவி பாக்குறீங்க இல்ல ஹை ரெசல்யூஷனோட ஏதோ ஒரு வீடியோ பாக்குறீங்கிறப்போ கலர் வைஸா கூட எந்த விதமான காம்ப்ரமைஸ் ஆகுது செம்மையா சொல்லலாம். மோட்டோட S70 ஃபியூஷன் பொறுத்தவரை டிஸ்பிளே வைஸா பாக்குறப்போ எந்த விதமான காம்ப்ரமைஸும் ஆகல, பெட்டரா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பர்ஃபார்மன்ஸ் வைஸா பாக்குறப்போ மோட்டோ கிட்ட வந்து எப்பவுமே கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் இருக்கும். ஏன்னா வந்து அவங்க எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க தவிர ஒன்னு பர்ஃபார்மன்ஸ்ல மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. அந்த வகையில பாக்குறப்போ இந்த போன்ல வந்து Dimensity ப்ராசஸர் யூஸ் பண்ணிருந்தாங்க. மோட்டோவோட H60 ஃபியூஷன்ல வந்து Dimensity ப்ராசஸர் யூஸ் பண்ணிருந்தாங்க. மோட்டோட S70ல உங்களுக்கு Snapdragon ப்ராசஸர் யூஸ் பண்றாங்க. Snapdragon 7s Gen 3. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இந்த ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் Nothing Phone 3a அப்புறம் 3a Proல யூஸ் பண்ணாங்களா, சேம் ப்ராசஸர் தான் கொடுத்திருக்காங்க. ஒரு பெட்டர் பவர் எஃபிஷியன்சியை கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கலாம் இந்த ப்ராசஸர் மூலமா. எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் அரௌண்ட் 25,000 குள்ள ஒரு பேட்டரா ஃபார்ம் பண்ணும். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 8 lakh கிட்ட அனோட் ஸ்கோர் வரும் இந்த மோட்டோட S70 ஃபியூஷனை பொறுத்த வரைக்கும். எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆல்ரெடி வந்து இந்த ப்ராசஸர் யூஸ் பண்ண ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாம் இந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணிருக்கு. அதான் நானே இந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணணும்னு சொல்றேன். ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் TSMCோட ஒரு 4 nanometer ப்ராசஸர். உங்களுக்கு ஹையஸ்டா பாத்தீங்கன்னா 2.5 GHz வரைக்கும் நீங்க CPU ஃப்ரீக்வன்சி இந்த ப்ராசஸர் மூலமா எதிர்பார்க்கலாம். Android chip தான் யூஸ் பண்றாங்க. ஐ திங்க் இந்த போன்ல பாத்தீங்கன்னா சேம் DDR4X and UFS 2.2 தான் கொடுப்பாங்கன்னு கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னு சொல்றேன். இந்த போன் வந்து Android 16ல வந்து லான்ச் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் 3 இயர்ஸ்க்கான OS அப்டேட்டும் 4 இயர்ஸ் வரைக்கும் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் தருவாங்க. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓவரா பாத்தீங்கன்னா இந்த போன் பொறுத்த வரைக்கும் அரௌண்ட் 25,000 குள்ள ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு நம்ம கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த போனை பொறுத்த வரைக்கும் நீங்க ஹெவியான கேம்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஒரு நார்மல் கிராபிக்ஸல் கேம் ஆகட்டும் கண்டிப்பா நீங்க ரன் பண்ணிக்கலாம் இந்த மோட்டோவோட S70 ஃபியூச்சரை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து கேமரா வைஸா பாக்குற மட்டும் தான் கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு. என்ன கேட்டீங்கன்னா குவாலிட்டி பாத்தீங்கன்னா மோட்டோட S60ல உங்களுக்கு வந்து டெலிபோர்ட்லெஸ் கொடுத்திருந்தாங்க. ஆனா இந்த வாட்டி வந்து மோட்டோட S70ல உங்களுக்கு வந்து ஜஸ்ட் 3-in-1 சென்சார் வந்து கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த வாட்டி பாத்தீங்கன்னா மோட்டோட S70 ஃபியூஷன்ல டெலிபோர்ட் லென்ஸ் கொடுப்பாங்களா அப்படின்ட்டு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. ஏன்னா வந்து இந்த ஒரு கேமரா லென்ஸ் பாருங்களேன், மோட்டோவோட H70 இருக்கிற கேமராக்கும் மோட்டோவோட H70 ஃபியூஷன் இருக்கிற கேமராக்கும் நிறைய டிஃபரெண்ட் இருக்கு. இந்த சென்சார் பாத்தீங்கன்னா எவ்வளவு சின்னதா இருக்கு. ஆனா இதுல பாத்தீங்கன்னா லென்ஸ் போல்டா கொடுத்திருக்காங்க. ஐ திங்க் இந்த டெலிபோர்ட் லென்ஸ் கொடுப்பாங்கன்ட்டு கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னு சொல்லலாம். குத்தாக்கா செம்மையா இருக்குன்னு சொல்ல முடியும். இந்த போன்ல பாத்தீங்கன்னா மெயின் கேமரா வைஸா பாக்குறப்போ 50 மெகாபிக்சல் வரைக்கும் கொடுத்திருக்காங்க. வித் லிட்டியா சென்சார் தான் யூஸ் பண்ணுவாங்க. 32 மெகாபிக்சலுக்கும் செல்ஃபி கேமரா கொடுப்பாங்க. எப்பவுமே ஒருத்தருக்கும் மோட்டோ போன்ல கேமரா வைஸா பாக்குறப்போ ஒரு ஸ்பெஷல் ஆப்டிமைசேஷன் இருக்கும். கம்பல்சரி பாத்தீங்கன்னா கேமராக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இந்த டெலிபோர்ட் லென்ஸ் கொடுப்பாங்கன்ட்டு என்னுடைய ஒப்பீனியன் இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்கன்ட்டு மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. டெலிபோர்ட் லென்ஸ் கொடுத்தாக்கா செம்மையா இருக்கும் மோட்டோட S70 ஃபியூஷன் பொறுத்த வரைக்கும். ஏன்னா வந்து லென்ஸ் கொஞ்சம் டிஃபரெண்ட் ஆகுது, கொஞ்சம் டவுட்டா இருக்குன்னு சொல்லலாம். பேட்டரி வைஸா பாக்குறப்போ இந்த வந்து பெரிய பேட்டரி கொடுத்திருக்காங்க. 7000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. 68க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கிடைக்கும் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும். பேட்டரி வைஸா பாக்குறப்போ எந்த விதமான காம்ப்ரமைஸும் ஆகல மோட்டோ சைடுல இருந்து. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் வைஸா பாக்குறப்போ Wi-Fi ஓட 6E வெர்ஷன்
ப்ளூடூத்ல 5.4 இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வித் டோல்பி அட்மாஸ் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. கூட பாத்தீங்கன்னா IP68 and 69 கூட பாத்தீங்கன்னா மிலிட்டரி கிரேட் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். இப்போ பார்த்தது தான் மோட்டோட S70 ஃபியூஷனோட ஒரு மெயினான ஸ்பெக்ஸ்னு சொல்ல முடியும். இந்த ஸ்பெக்ஸ் பார்க்கறப்ப உங்களுக்கு தெரியும் மால பாத்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து ஒரு பெஸ்டான ஆப்ஷனா இருக்கும். இந்த ஃபோன் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 25,000 கூட தான் லான்ச் பண்ணுவாங்க. இந்த ஃபோனை பாத்தீங்கன்னா டிஸ்ப்ளே வைஸும் நல்லா இருக்கு, ப்ராசஸர் வைஸும் டீசென்ட்டா இருக்குன்னு சொல்லலாம், கேமரா வைஸும் சூப்பரா கொடுக்குறாங்க, டெலிபோர்ட் லென்ஸ் வந்து கொடுத்தா கூட கொடுப்பாங்க, பெரிய பேட்டரி ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஓவரா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஃபீல் கிடைக்கும் சொல்லலாம். இந்த மோட்டோட S70 ஃபியூஷன் நீங்க ஒரு மூவி பாக்குறீங்க, எனக்கு கொஞ்சம் ஒரு ஆல் ரவுண்டர் ஃபோன் வேணும் அப்படிங்கிறப்போ இந்த ஃபோன் பிக் பண்ணீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாக சொல்லலாம். நாட் ஃபார் கேமருக்கு ஏன் அப்படிங்கிறப்போ நீங்க வந்து ஹெவியா கண்டினியூவா கேம் ஆடுறீங்க அப்படிங்கிறப்போ கொஞ்சம் ஸ்ட்ரகிள் கொடுக்கும். இல்லைங்க நாங்கள் ஒரு நார்மல் கேமர் தான், ரெகுலராக கேம் வந்து ப்ளே பண்ண மாட்டேன், சம்டைம்ஸ் வந்து ப்ளே பண்ணுவேன், சம்டைம்ஸ் வந்து சைலண்டாக தான் இருப்பேன் அப்படிங்கிறப்போ நீங்கள் கம்பல்சரி இந்த ஃபோன் பிக் பண்ணிக்கலாம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாக சொல்லணும். ரொம்ப மோசமான ஸ்ட்ரகிள் பண்ணாது, பெட்டராக இருக்கும். ஹெவியாக கண்டினியூவாக ஹை கிராஃபிக்ஸில் வேணும், நான் வந்து ஸ்ட்ரீமிங் பண்ணுறேன் அப்படிங்கிறப்போ இந்த ஃபோன் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணுறது நல்லது. பெட்டர் ஆல்டர்னேட்டிவ் இருக்கும் கேமுக்கு. ஆனால் நீங்கள் சில ஃபியூச்சர்ஸ் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி ஆகணும். கேமிங் வேணும்னா சில ஃபீச்சர்ஸ் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாதான் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஃபோன் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். 25,000 லான்ச் ஆச்சுன்னா மட்டும்தான். நீங்களும் சொல்றீங்கன்ட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.